நாட்டின் பல பிரதேசங்களை ஊடறுத்து கடும் காற்று வீசியுள்ளது. இதற்கான காரணம் என்ன? இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருப்பவர்கள் கோபிகா கமலநாதன், ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். எமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தலில் போட்டியிட உள்ள சுயேட்சை குழுக்களின் கட்டுப்பணத்தை ஏற்கும் நடவடிக்கை ஆரம்பம். பல பிரதேசங்களை ஊடறுத்து கடும் காற்று, 300க்கும் அதிகமான வீடுகள் சேதம். ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஹெல உரிமைய கட்சிக்கும் இடையே கலந்துரையாடல். தமிழகத்தின் சிறப்பு முகாம் ஒன்றில் இலங்கையர்கள் சிலர் ஆர்ப்பாட்டத்தில். முதலில் உள்நாட்டு செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று வீசிய பலத்த காற்றினால் வீடுகள் மற்றும் அரசு கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன. நாட்டின் பல பிரதேசங்களை ஊடறுத்து வீசிய கடும் காற்று காரணமாக 393 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிடுகிறது. இதன்போது 114 குடும்பங்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். இந்த அனர்த்தத்தின் போது ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில பகுதிகளில் நேற்று மாலை வீசிய பலத்த காற்றினால் 173 குடும்பங்களைச் சேர்ந்த 774 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் மாவட்ட உதவி பணிப்பாளர் தெரிவித்தார். இந்த அனர்த்தத்தினால் 24 வீடுகள் முழுமையாகவும் 159 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பலத்த காற்றினால் வாகரை, வாழைச்சேனை, ஓட்டமாவடி, கிரான், ஏறாவூர் பற்று மற்றும் ஏறாவூர் நகர் ஆகிய பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த அனர்த்தத்தினால் வாகரையில் 94 குடும்பங்களும், கோரளை மத்தியில் 35 குடும்பங்களும், ஏறாவூர் பற்றில் 6 குடும்பங்களும், ஓட்டமாவடியில் 18 குடும்பங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். ஹட்டனில் சுவரொன்று இடிந்து விழுந்ததில் வீடொன்று சேதமடைந்துள்ளது. ஹட்டனில் நேற்று வீசிய கடும் காற்று மற்றும் பலத்த மழை காரணமாகவே இந்த அனர்த்தம் ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். நேற்று மாலை 6 மணியளவில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. சீரற்ற வானிலையினால் ஹட்டன் டன்பார் மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த விளம்பர பலகை ஒன்று சரிந்து வீழ்ந்ததில் வீடொன்றுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. எனினும் இந்த அனர்த்தத்தினால் எவ்வித உயிர் சேதமும் ஏற்படவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். பலத்த காற்றினால் காலி கரந்தனிய தேசிய பாடசாலையின் 5 வகுப்பறைகளின் கூரைகள் சேதமடைந்துள்ளன. நேற்று வீசிய பலத்த காற்றினால் கரந்தனிய பிரதேச செயலாளர் அலுவலகத்தின் 2 கட்டடங்களின் கூரைகளும் சேதமடைந்துள்ளன. மேலும் பிரதேசத்தில் உள்ள பல வீடுகளும் பலத்த காற்றினால் சேதமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். கரந்தனிய பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிரபாத்த, போரகாந்த, மஹயதாண்ட ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகள் காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளன. காலி மாவட்டத்தில் மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளமை மற்றும் கூரைகள் அள்ளுண்டு சென்றுள்ளமை போன்ற அனர்த்தங்கள் பதிவாகியுள்ளதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். பலத்த காற்றினால் கலைவர பிரதேச செயலாளர் பிரிவின் பல பகுதிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. நேற்று பிற்பகல் 2:30 அளவில் ஊடறுத்து வீசிய பலத்த காற்றினால் 7 கிராமங்களில் உள்ள சுமார் 20 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். குருநாங்கல், புல்பித்திகம பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மடகல்ல, வட்டுப்பொலையாகம ஆகிய பகுதிகளும் புல்பித்திகம நகர் பகுதியிலும் பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த அனர்த்தத்தினால் குறித்த பகுதியில் உள்ள சுமார் 15 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பலத்த காற்றினால் புல்பித்திகம தேசிய பாடசாலை கட்டிடத்தின் கூரைகளும் சேதமடைந்துள்ளன. இதேவேளை கொழும்பு, நாவல மற்றும் வெள்ளவத்தை ஆகிய பகுதிகளில் கடந்த மாதம் 7ஆம் திகதி கடும் காற்று வீசியிருந்தது. கடந்த மாதம் 12ஆம் திகதி பலத்த காற்று காரணமாக ஹம்மாந்தோட்டை மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களின் பல பகுதிகளிலும் சேதம் ஏற்பட்டிருந்தது. அத்துடன் அன்று அதிகாலை அங்கு டொர்னேடோ காற்றும் வீசியது.
13ஆம் தேதி அதிகாலை கம்பஹாவில் வீசிய கடும் காற்று 3 பகுதிகளை பாதித்திருந்தது. பல பிரதேசங்களை ஊடறுத்து வீசிய கடும் காற்றுக்கான காரணம் என்ன? தென்மேற்கு பருவப்பேச்சு காலநிலை தொடர்பாக தற்போது அதிகம் பேசப்படுகின்றது. குறிப்பாக பருவப்பேச்சு காலநிலை ஆரம்பித்தால் சுமார் 1 மாத காலத்துக்கு அடிக்கடி கடும் காற்று வீச முடியும். ஜூன் ஜூலை மாதங்களில் இந்த நிலைமை ஏற்பட முடியும். இது இலங்கையின் அனைத்து பகுதிகளையும் பாதிக்கும். அத்துடன் இடியுடன் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. அதே போன்று டொர்னேடோ நிலைமையும் ஏற்பட முடியும். இதேவேளை மின் உற்பத்தி நிலையங்களை அண்மித்துள்ள நீர்த்தக்கங்களுக்கு மழை வீழ்ச்சி கிடைத்துள்ளது. லட்சபால நீர்த்தக்கத்தை அண்மித்த பகுதியில் நேற்று 45.2 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் காசல்ரி நீர்த்தக்கத்திற்கு 29.3 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், மஸ்கிலியாவிற்கு 34.4 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், கொத்மலை பகுதியில் 21 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளன. மகாபலி நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிக்கவில்லை என மகாபலி அதிகார சபையின் பணிப்பாளர் குறிப்பிடுகின்றார். கலைக்கப்பட்டுள்ள மாகாண சபைகளுக்கான தேர்தலில் போட்டியிட்டுள்ள சுயேட்சை குழுக்களிடமிருந்து கட்டுப்பணம் ஏற்கும் நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட உள்ள சுயேட்சை குழுக்கள் இம்மாதம் 18ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை கட்டுப்பணம் செலுத்த முடியும் என மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் RMAL ரத்நாயக்க கூறியுள்ளார். தற்போது கலைக்கப்பட்டுள்ள 3 மாகாண சபைகளினதும் மாவட்ட தேர்தல் தெரிவாத்தாட்சி அலுவலகங்களில் சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்த முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை மாகாண சபை தேர்தலுக்கான வேட்புமனு ஏற்கும் நடவடிக்கை எதிர்வரும் 12ஆம் தேதி தொடக்கம் 19ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு, சப்ரகமோ மற்றும் வடமத்திய மாகாண சபைகள் அண்மையில் கலைக்கப்பட்டன. இந்த மாகாண சபைகளுக்கான தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ளதாக தேர்தல்கள் செயலகம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் யானை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிக்கின்றது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க இதனை குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து போட்டியிட பெரும்பாலானோர் முன்வந்துள்ளனர். தொழில் தகைமையாளர்களும் இளைஞர்களும் பெண்களும் அதிக அளவில் விண்ணப்பித்துள்ளனர். புதுமுகங்களை பெருமளவில் அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கின்றோம். எனினும் இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை. நாம் யானை சின்னத்தில் போட்டியிடுவோம். எம்முடன் இணைந்து போட்டியிடுவதற்கு பல தரப்பினரும் விண்ணப்பித்துள்ளதுடன் அரசாங்கத்துடன் தொடர்புபட்ட சிலரும் விண்ணப்பித்துள்ளனர். எனினும் இறுதி முடிவு இதுவரை எட்டப்படவில்லை. ජාතික හෙළවරුමේ ஆம், ஜாதிக ஹெல உரிமைய கட்சிக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையே நேற்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. ரத்தன தேரர், பாட்டலி சம்பிக்கரான வக்க மற்றும் மேலும் 2 பிரதிநிதிகள் அதில் கலந்து கொண்டனர். ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க பங்கேற்றார். பார்லிமெண்ட் உறுப்பினர் விஜயதாச ராஜபக்சவின் தனிநபர் பிரேரணை தொடர்பில் அவர்களது நிலைப்பாட்டை எம்மிடம் கூறினர். முன்வைக்கப்படும் அந்த பிரேரணைக்கு எமது இணக்கத்தை தெரிவிக்க வேண்டாம் என அவர்கள் கூறினர். பார்லிமெண்டத்தில் நூற்றுக்கணக்கான தனிப்பட்ட பிரேரணைகள் உள்ளன. அதனை முன்வைக்க அவர்களுக்கு உரிமை உள்ளது. எனினும் அவ்வாறான பிரேரணைகள் பார்லிமெண்டத்தில் முன்வைக்கப்படும் போது எமது கருத்துக்களையும் கட்சியின் நிலைப்பாட்டையும் கூறுவோம். எனவே அந்த பிரேரணை நிகழ்ச்சி நிரலில் இடம்பெற்றதன் பின்னர் கட்சியின் நிலைப்பாட்டை எம்பசம் தெரிவிக்குமாறு அவர்களிடம் கூறினோம். அதற்கு அப்பால் எவ்வித கலந்துரையாடல்களும் இடம்பெறவில்லை. தமிழகத்தின் சென்னைக்கு அருகே உள்ள அகதி முகாம் ஒன்றில் தங்கியுள்ள இலங்கையர்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். புழல், காவாங்கரை பகுதியில் உள்ள இந்த சிறப்பு அகதி முகாம்களில் 2500க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் தங்கியுள்ளதாக சன் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த முகாமில் தங்கியிருந்த 6 பேரை தமிழக போலீசார் அண்மையில் விசாரணைகளுக்காக அழைத்து சென்றுள்ளதாக எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள இளைஞர்கள் கூறியுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பான தகவல்களை உறவினர்களுக்கு தெரிவிக்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போலீசாரை கண்டித்து இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாகவும் சன் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 பேரும் எங்க இருக்கிறாங்க, யார் கைது செய்தது, எதுக்காக கைது செய்தது? சாதாரண ஒரு இந்திய குடிமகனை கைது செய்யறன்னு சொன்னாலே சட்டம் இருக்கு. ஒரு ஒரிசா மாநிலத்திலேயோ அந்தமான் தீவிலேயோ இந்தியாவில் எந்த மாநிலத்தில் எங்களுக்கு இவ்வளவு கொடுமை நடந்தாலும் கவலை இல்லை. ஆனா தமிழ்நாட்டிலே நடந்த கொடுமைகள் என்னன்றதை இந்த தமிழக மக்களுக்கு தெரியணும்.
தமிழக போலீசாரால் தமக்கு பல்வேறு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுவதாக புழல் சிறப்பு முகாமில் தங்கியுள்ள இளைஞர்கள் குற்றம் சுமத்துவதாக சான் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்படும் வரை தமது போராட்டம் தொடரும் என எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளவர்கள் அறிவித்துள்ளனர். இந்த வருடம் ஆஸ்திரேலியாவை சென்றடைந்த இலங்கை புகலிட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தரவுகள் குறிப்பிடுகின்றன. கடந்த 3 வாரங்களில் ஆஸ்திரேலியாவிற்கு சென்றவர்களின் எண்ணிக்கை கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் 3 மடங்காக அதிகரித்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையிலிருந்து 1346 புகலிட கோரிக்கையாளர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு சென்றுள்ளதாக தரவுகள் குறிப்பிடுகின்றன. 2009ஆம் ஆண்டு 736 பேரும் 2010ஆம் ஆண்டு 536 பேரும் இலங்கையிலிருந்து படகு மூலம் ஆஸ்திரேலியா சென்றுள்ளதாக அந்த நாட்டு கடற்பாதுகாப்பு அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த காலங்களில் இலங்கையின் வடபகுதியைச் சேர்ந்தவர்களே அதிகளவில் ஆஸ்திரேலியாவிற்கு சென்றுள்ள போதிலும் தற்போது தென்பகுதியைச் சேர்ந்தவர்களும் அங்கு புகலிடம் கோருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ஆஸ்திரேலிய அகதி முகாம்களில் ஆயிரக்கணக்கான இலங்கையின் புகலிட கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத குடியேற்றவாசிகளை சட்டத்திற்கு முன்பாக நிறுத்துவதற்கு போலீஸ் திணைக்களத்தின் சட்ட விதிமுறைகளில் மாற்றம் ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவிக்கின்றார். ஆட்கடத்தலுடன் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்வதற்காக போலீஸ் திணைக்களம் மேலும் உறுதியுடன் செயற்பட வேண்டும் என நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆட்கடத்தல் தொடர்பில் புத்திஜீவிகளின் கலந்துரையாடல் ஒன்று இலங்கை பத்திரிகை நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. This year we have arrested 200 suspects in respect of human smuggling offences. ஆட்கடத்தலுடன் தொடர்புபட்டவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் இந்த ஆண்டில் சுமார் 200 பேரை நாம் கைது செய்துள்ளோம். அவர்கள் சில வேளைகளில் சிறுபான்மையின மக்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கின்றனர். வெளிநாட்டு பிரஜா உரிமை இலகுவாக பெற்றுக் கொள்வதற்கான இயலுமை தம்மிடம் உள்ளதாக உறுதிமொழி வழங்குவது இவர்கள் செல்வதற்கான காரணமாக உள்ளது. பெரும்பான்மையினரால் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதனூடாக நமது நாட்டுக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றனர். If these particular offences are happen constantly, our image of our country is also tarnished. ஆட்கடத்தலை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் இதன் போது கேள்வி எழுப்பினார். Yes, actually, I mean every time once a group is arrested, we அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இவ்வாறான ஒரு குழு ஒன்று கைது செய்யப்படும் போது இது தொடர்பிலான விடயங்களை நாம் தெளிவுபடுத்துவோம். வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் மக்களுக்கு இசைவான போலீஸ் நடைமுறையொன்றை நாம் நடைமுறைப்படுத்தியுள்ளோம். கிராமிய மட்டத்திலிருந்து மக்களோடு இணைந்த போலீஸ் பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் நாம் தெளிவூட்டுவதற்கும் எதிர்பார்த்துள்ளோம். இதனை விடவும் சிறந்த நடைமுறையொன்று ஏற்படுத்தப்பட வேண்டும். We are planning to conduct more sessions. And I also agree with you that we need to take more proactive measures in order to control.